Hi everyone, welcome to Kheer Trends. இந்த கொரோனா சிச்சுவேஷனில் நம்ம டெய்லி இஞ்சி எடுத்துக்கிட்டால் ரொம்பவே நல்லது. ஸோ நார்மலாக இஞ்சி எடுத்து நம்ம சாப்பிட சில பேர் கஷ்டப்படுவோம். ஸோ இந்த மாதிரி இஞ்சி தொக்கு செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா டெய்லி ஒரு ஸ்பூன் சாப்பிட்டா கூட போதும். ஸோ இது சப்பாத்தி கூட, இட்லி, தோசை கூடலாம் நம்ம வச்சு சாப்பிடும் போது சூப்பராக இருக்கும். ஸோ இன்றைக்கி இஞ்சி தொக்கு எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இஞ்சி தொக்கு பண்ணுறதுக்கு 1/4 கிலோ இஞ்சி எடுத்து தோல்லாம் நீக்கிட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். கடாயில் 1 ஸ்பூன் தனியா, 1 ஸ்பூன் சீரகம், 1/4 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்து 2 நிமிஷம் வாசனை வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம். வறுத்து வச்சுருந்த தனியா, சீரகம், வெந்தயம் 3த்தையும் மிக்சர் ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஃபைன் பவுடராக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். 2 எலுமிச்சம் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து தேவையான அளவு தண்ணி சேர்த்து ஊற வச்சுக்கலாம். கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். இதில் ஒரு 12 காஞ்ச மிளகாய் சேர்த்து 2 நிமிஷம் வறுத்து எடுத்துக்கலாம். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா நீங்கள் இன்னும் கூட காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். வறுத்த காஞ்ச மிளகாவை தனியாக பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். அதே கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்து பொடியாக நறுக்கி வச்சுருந்த இஞ்சி சேர்த்து ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வதக்கி எடுத்துக்கலாம். இஞ்சி நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதை ஒரு பிளேட்டில் தனியாக எடுத்து வச்சிடலாம். ஃபஸ்ட் வதக்கி வச்சுருந்த காஞ்ச மிளகாவை அரைச்சி எடுத்துட்டு அது கூட இஞ்சும் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். அதே கடாயில் 4 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்து 1 ஸ்பூன் கடுகு சேர்த்து கடுகு பொரிஞ்சதும் 1/4 ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். ஊற வச்சிருந்த புளி கரைசலை வடிகட்டி இதில் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்து 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு இந்த புளி நல்லா கொதிச்சு வரட்டும். புளி இந்த மாதிரி கொதிச்சு வர ஸ்டேஜில் அரைச்சி வச்சுருந்த காஞ்ச மிளகாய் இஞ்சியை இது கூட சேர்த்து லோ ஃப்ளேமில் வச்சு கை விடாமல் 5 நிமிஷம் கலந்து விட்டுட்டே இருக்கலாம். எண்ணெய் பிரிஞ்சு வர இந்த ஸ்டேஜில் 1 டேபிள் ஸ்பூன் வெல்லம் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு இனிப்பு அதிகமாக வேணும்னா இன்னும் கூட 1 டேபிள் ஸ்பூன் வெல்லம் சேர்த்துக்கலாம். ஃபைனலாக வறுத்து பொடி பண்ணி வச்சுருந்தா தனியா, சீரகம், வெந்தய பொடியை சேர்த்து 2 நிமிஷம் கலந்து விட்டு இறக்குனா நம்மளோட இஞ்சி தொக்கு ரெடி. இந்த இஞ்சி தொக்கு நல்லா ஆறின பிறகு ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா இது 2 மாதம் வரைக்கும் கெடாமல் அப்படியே இருக்கும். இந்த இஞ்சி தொக்கு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் கீர் ட்ரெண்ட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.